எப்படி வாழ்வது, நாம் நமது மூலம் என்ன, முடிவு என்ன, உண்மையான இறைநிலை என்றால் என்ன, எப்படி வாழ்க்கை வாழ்வது என்று தெரியாமல் மனிதனுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இப்போ அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நிறுவிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தெல்ல தெளிவாக வாழ்வின் நோக்கம் என்றால் என்ன, ஒவ்வொரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், உண்மையான இறைநிலை என்றால் என்ன, அந்த உண்மையான இறைநிலையை எவ்வாறு அறிந்து கொள்வது, தெரிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது, அடைவது என்ற ஒரு விளக்கத்தை எல்லாம் மனவளக்கலையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். வாழ்வின் நோக்கம் என்னவென்றால், அதாவது 4ஆக கூறலாம். உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல் 1. 2வது, உயிருக்கும் மனதுக்கும் இடையே இனிமை காத்தல் 2வது. தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே இனிமை காத்தல் 3. தனக்கும் இறைநிலைக்கும் இடையே இனிமை காத்தல் 4. இந்த 4 தான் வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது. இதை 6 வகைகளிலே வாழ்க்கை உயர்வு படிகளாக கூறலாம். உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், கர்மய தூய்மை, இறைஞானம் அல்லது பிரம்மஞானம். இந்த வாழ்வின் நோக்கத்துக்காகத்தான் அருள் தந்தை அவர்கள் மனவளக்கலையிலே நமக்கு பயிற்சி எல்லாம் கொடுக்கிறார். உடலுக்கும் உயிருக்கும் இனிமை வேண்டும் என்றால் உடற்பயிற்சி நமக்காக கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து காயகல்ப பயிற்சி கற்றுக் கொடுக்கிறார். உடற்பயிற்சியின் மூலம் நரம்பு மண்டலம் பலமடைகிறது. நரம்பு மண்டலத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் சீராக ஓடுகிறது. உடம்பு இறந்த கழிவு செல்கள் வெளியேற்றப்படுகிறது. உடல் உள்ளுறுப்புகள் ஆரோக்கியம் பெறுகிறது. உடல் நலம் அமைகிறது. எதிர்காலத்துல நோய் எதுவும் வருவதில்லை. நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய நோய் வெளியேறிவிடுகிறது. உடல் நலம் காக்கப்படுகிறது. அப்போ உடல் நலம் நன்றாக இருந்தால்தான் உடம்பிலே உயிர் இனிமையாக இருக்கும். அதாவது திருமூலர் ஒரு கவிதை சொல்றாருங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று பாடுகின்றார். உடம்பு அழிஞ்சு போச்சு என்றால் உடம்பை விட்டு உயிர் போயிடும். அப்போ உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்க்கும் உபாயம்தான் அந்த உடற்பயிற்சியா நமக்கு அருள் தந்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கைப்பயிற்சி, கால் பயிற்சி, நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி பயிற்சி, மகராசனம் 1, மகராசனம் 2, தேய்த்து விடும் பயிற்சி, அக்குப்ரெஷர் பயிற்சி, ஓய்வு தரும் பயிற்சி. இத்தனை பயிற்சிகளையும் நாம் அரை மணி நேரத்திலே செய்யும் பொழுது உடல் நலம் காக்கப்படுகிறது. இதைத்தான் உடம்பை வளர்க்கும் உபாயம் என்று நமக்கு திருமூலர் சொன்னாரு. அந்த திருமூலர் சொன்ன உபாயத்தை, உடல் நலத்தை காக்கக்கூடிய உபாயத்தை அருள் தந்தை அவர்கள் உடற்பயிற்சியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நமக்கு குருவாக இருக்கிறார். மெய்ஞானி, 19வது சித்தர், மருத்துவர், சித்த மருத்துவர், ஹோமியோ மருத்துவர், உடல் கூறு அறிந்த மருத்துவராகிய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து நமக்கு உடற்பயிற்சியை அருளியுள்ளார். இந்த உடற்பயிற்சியை நாம் தினசரி செய்து வரும் பொழுது உடல் நலம் அமைகிறது. அப்போ உடம்பு நன்றாக இருக்கும் பொழுது இந்த உயிர் உடம்பிலே இனிமையாக இயங்குகிறது. அதே நேரத்துல திருமூலர் சொல்றாருங்க, உடம்பினை முன்னம் இழுக்கொண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே என்று பாடுறார். உடம்பினை முன்னம் இழுக்கொண்டிருந்தேன், இதெல்லாம் உடம்பு எதுக்கு பாதுகாக்கணும் என்றிருந்தேன். அப்ப உடம்புக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பினுக்குள்ளே உருபொருள் என்றால் உருபொருள் என்றாலே இறைவன், பிரபஞ்சத்துக்கு மூலாற்றல், சுத்தவெளி மெய்ப்பொருள். அந்த சுத்தவெளி மெய்ப்பொருள் உயிர் என்ற வகையிலே உடம்புக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கிறது.
அப்போ உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். உடம்பினுக்குள்ளே உருபொருள்னா என்ன? உயிர். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. அப்போ உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது. அந்த உயிராக இருக்கிறது யாரு? பிரபஞ்சத்துக்கு மூலாற்றல், மூலவன். அப்போ உயிர் இருக்கக்கூடிய இந்த உடம்பு ஒரு கோயில். உயிர்ங்கிறது தெய்வம். அப்ப தெய்வம் நமது உடம்பிலே குடிகொண்டிருக்கிறது. அப்ப அந்த உயிரை மனிதன் இன்றைக்கு வீணடித்துக் கொண்டிருக்கின்றான் பல வகையிலே. அப்ப அந்த உயிரை உடலாற்றலாக மாற்றம் செய்வதற்கு அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் காயகல்ப பயிற்சியை 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து நமக்கு வடிவமைத்து கொடுத்துள்ளார்கள். அந்த காயகல்ப பயிற்சியை நாம் செய்யும் பொழுது உயிராற்றல் உடலாற்றலாக மாற்றம் பெறுகிறது. இதன் மூலம் என்ன நன்மை? மரணத்தை தள்ளி போடலாம், முதுமையில் இளமையுடன் வாழலாம், நினைவாற்றலை அதிகரித்துக் கொள்ளலாம். இவ்வளவு நன்மைகள் நமக்கு இந்த காயகல்பத்திலே இருக்கிறது. ஆக உடலுக்கும் உயிருக்கும் இனிமை வேண்டும் என்றால் உடற்பயிற்சியையும் காயகல்ப பயிற்சியையும் நாம் அவசியம் செய்து வருதல் வேண்டும். அருள் தந்தையினுடைய 50 ஆண்டு கால உழைப்பு இந்த உடற்பயிற்சிக்கும் காயகல்ப பயிற்சிக்கும் இருக்கிறது. எப்படி 50 ஆண்டுகள்? உடற்பயிற்சியை 10 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து வடிவமைத்தார்கள். காயகல்ப பயிற்சியை 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து வடிவமைத்தார்கள். அருள் தந்தையினுடைய சிந்தனை, இடையறாத உழைப்பு இந்த உடற்பயிற்சிக்கும் காயகல்பத்துக்கும் இருக்கிறது. ஆக ஒருவர் காயகல்பத்தையும் உடற்பயிற்சியையும் தினசரி செய்து வரும் பொழுது உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல் அமைகிறது. இரண்டாவது, உயிருக்கும் மனதுக்கும் இடையே இனிமை காத்தல். உடலுக்கும் உயிருக்கும் அதாவது உயிருக்கும் மனதுக்கும் இடையே இனிமை காத்தல் எப்படி? இப்போ மன அலைச்சூழல் எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் கருவியிலே அளவீடு செய்யும் பொழுது மன அலைச்சூழல் சாதாரண மனிதன், தவம் இயற்றாத மனிதனுக்கு 14 - 40 என்கின்ற பீட்டா வேவ் அலைவேகத்திலே மன அலைச்சூழல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 14 - 40 அலைவேகத்திலே அந்த மன அலைச்சூழல் இயங்கும் பொழுது என்னாகிறது? உயிர் சுழற்சி விரைவாக இருக்கிறது. அப்போ உயிர் சுழற்சி விரைவாக இருக்கும் பொழுது என்னாகுது? அந்த நிலையிலே, உணர்ச்சி நிலையிலே 14 - 40 அலைவேகத்திலே மன அலைச்சூழல் இயங்கும் பொழுது சினம் வருகிறது, பொருந்தா உணர்வு வருகிறது. சினப்படும் பொழுது, கவலைப்படும் பொழுது உயிராற்றல் உடம்பை விட்டு வெளியேறுகிறது. அவ்வாறு வெளியேறக்கூடிய உயிராற்றல் மீண்டும் உடம்பை வந்து சேராது. ஆக ஒரு மனிதன் மன அலைச்சூழல் 14 - 40 அலைவேகத்திலே இயங்கும் பொழுது, பீட்டா அலைவேகத்திலே இயங்கும் பொழுது, கோபப்படும் பொழுது உயிர் செலவு. இத சிவவாக்கிய என்கிற சித்தர் ஒரு கவியின் மூலம் நமக்கு சொல்றாருங்க. கறந்த பால் காமினுள் புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் உடற்புகா, விரிந்த காயும் விரிந்த பூவும் உதிர்ந்த காயும் மீண்டும் மரம் புகா, இறந்த உயிர் மீண்டும் பிறப்பதில்லை, இல்லை இல்லையே என்கின்றார். பசுனுடைய காம்பிலிருந்து கறந்த பால் அந்த காம்பினை சென்று அடையாது. கடைந்த வெண்ணெய், மோர்ல இருந்து வெண்ணெய் கடைஞ்சோம்னா அந்த மீண்டும் அந்த மோரை சென்று அடையாது. ஒரு சங்கு உடைஞ்சு போச்சுன்னா அந்த ஒட்ட வச்சோம்னா அந்த சங்குல இருந்து ஓசை வராது. ஒரு உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா மீண்டும் அந்த இறந்த உடம்பு உயிர்ப்பிக்காது. ஒரு மரத்துல இருந்து ஒரு பூ மொட்டு மலர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அந்த மீண்டும் அந்த மொட்டாக சென்று அடையாது. ஒரு காய் மரத்தை விட்டு உதிர்ந்துருச்சுன்னா அந்த காய் அந்த மரத்தை சென்று அடையாது. இது போல நம்ம கோபப்படும் பொழுது உடம்பை விட்டு வெளியேறக்கூடிய உயிராற்றல் மீண்டும் அந்த உடம்பை வந்து அடையாது. இவ்வாறு ஒரு மனிதன் மன அலைச்சூழல் 14 - 40 பீட்டாவை வேலைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இடைவிடாது கோபப்பட்டு கொண்டே இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே இடைவிடாது உயிராற்றல் வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். போன உயிர் மீண்டும் வராது என்பதைத்தான் இந்த கவிதையில சொல்றார். கறந்த பால் காமினில் புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்த சங்கின் ஓசையும் உயிர்களும் மீண்டும் உடற்புகா, விரிந்த பூவும் உதிர்ந்த காயும் மீண்டும் மரம் புகா, இறந்த உயிர் மீண்டும் பிறப்பதில்லை, இல்லை இல்லையே இல்லையே. அப்போ உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல் வேண்டும் என்றால் இங்கே மன அலைச்சூழல் குறைக்கப்பட வேண்டும். 14 - 40 குறைக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான்
இந்த மனிதனுக்கு உயிருக்கும் மனதுக்கும் இடையே இனிமை காத்தல் கிடைக்கும். அப்போ மன அலைச்சல் குறைக்கணும் என்றால் இங்க வேதாத்ரி மகரிஷி அவங்க என்ன பயிற்சி கொடுக்குறாங்க என்றால் தவம் கொடுக்குறாங்க. தவம் கற்றுக் கொடுக்குறாங்க. தவம் என்றால் என்ன? ஒன்றுதல். ஒன்றுதல் என்றால் என்ன? இணைதல். இணைதல் என்றால் என்ன? சேர்தல். சேர்தல் என்றால் என்ன? பதங்கமாதல். அப்போ ஆரம்ப நிலையிலே மனம் உயிரோடு இணைகிறது. இரண்டாவது கட்டமாக உயிர் தன் மூலமாகி இறைநிலையோடு சேருகிறது. அப்பொழுது என்னாகுது? மன அலைச்சலாகப்பட்டது குறைகிறது. இந்த தவ முறைகளை அருள்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலையிலே ஸ்பரிச தீட்சை, சற்று தீட்சை, ஞான தீட்சை என்ற 3 வகைகளிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். ஸ்பரிச தீட்சை என்றால் என்ன? அதாவது ஆசிரியர் தொட்டு சீடருடைய உடம்பிலே உயிராற்றலை பாய்ச்சி அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிராற்றலை புருவ மையத்துக்கு மாற்றி அமைத்து அந்த புருவ மையத்துல மனசு வச்சு தவம் பண்ணுங்க என்று சொல்வது ஸ்பரிச தீட்சை, ஆக்னை தவம். சற்று தீட்சையின் மூலம் கண்களின் மூலம் சீடருடைய கண்களுக்கு உயிராற்றலை பாய்ச்சி தலை உச்சியிலே மனம் செலுத்தி தவம் ஏற்றுவதற்கு கற்பிக்கின்றார் ஆசிரியர். இது சற்று தீட்சை, துரிய தவம். துரியாதீத தவம் என்பது ஞான தீட்சை. எண்ணத்தின் மூலமாக அந்த சீடருடைய உயிரை இறைநிலையோடு இணைய செய்வது துரியாதீத தவம், ஞான தீட்சை. ஸ்பரிச தீட்சை, ஆக்னை தவம், சற்று தீட்சை, துரிய தவம், ஞான தீட்சை, துரியாதீத தவம். இந்த 3 தவங்களின் மூலம் மன அலைச்சல் குறைகிறது. எவ்வாறு குறைகிறது? ஆக்னை தவம் கற்றுக் கொடுத்த பின்னாடி அந்த சீடர் ஆக்னை தவம் மனதை உயிர் மேல லயப்படுத்தும் பொழுது மன அலைச்சலாகப்பட்டது 8 to 13 என்கின்ற ஆல்பா வேவ் அலைவேகத்திலே இயங்குகிறது. இது தூங்கும் பொழுது இருக்கக்கூடிய மனநிலை. இரண்டாவது கட்டமாக அந்த மனம் ஆக்னை துரியத்துல உயிராக மாறி அந்த உயிர் பிரபஞ்ச காந்தகலத்திலே கலந்து நிற்கும் பொழுது மன அலைச்சல் 4 to 7 என்கின்ற தீட்டாவை விளைவேகத்திலே மன அலைச்சல் குறைந்து இயங்குகிறது. இன்னும் பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து ஞான தீட்சையின் மூலம் கற்றுக்கொண்ட தவத்தை, துரியாதீத தவத்தை ஏற்றும் பொழுது அந்த சாதகனுடைய ஆன்மா மனம் இறைநிலையோடு ஒன்றி அந்த இறைநிலையாக இருக்கும் பொழுது மன அலைச்சல் 1 to 3 என்கின்ற டெல்டா வேவ் அலைவேகத்திலே இயங்குகிறது. அப்போ இது அமைதியான மனநிலை, மனமற்ற நிலை, மனம் இறைநிலையாக மாறி நிற்கக்கூடிய ஒரு நிலை. இந்த நிலையிலே மன அலைச்சல் 1 to 3ங்கிற டெல்டா வேவ் அலைவேகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், ஆக்னை தவத்துல 8 to 13 அல்பா வேவ் அலைவேகம், சக்தி கலந்தவ பெரியக்க கலந்தவத்திலே மன அலைச்சல் இருக்கும் பொழுது 4 to 7 தீட்டா வேவ், சிவகலந்தவத்திலே சுத்தவெளியோடு ஒன்றி நிற்கும் பொழுது 1 to 3ங்கிற டெல்டா வேவ். இந்த ஆல்பா வேவ், தீட்டா வேவ், டெல்டா வேவ் மனம் குறைந்து இயங்கக்கூடிய மனநிலை, அமைதியான மனநிலை. இந்த அமைதியான மனநிலையிலே பாருங்கள், சினம் என்று ஒன்று வராது, கவலை என்ற ஒன்று வராது, நல்லது எது கெட்டது எது என்று ஆராய்ச்சி செய்து முடிவெடுக்கும் மனநிலை, இறைநிலையோடு ஒன்றிய மனநிலை, இறை வழிபாட்டிலே இருக்கக்கூடிய மனநிலை. இந்த மனநிலை இவ்வாறு இருக்கும் பொழுது உடம்பிலே உயிர் அமைதியாக இயங்கும், வெளியேற்றம் இருக்காது, உயிர் செலவு என்பது இருக்காது, உயிர் சேமிப்பு என்பதுதான் இருக்கும். அப்ப மனதும் தவத்தினால் அமைதி அடைகிறது, உயிரும் சேமிப்பு அடைகிறது. இந்த மனம் உயிர் இரண்டும் இறைநிலையோடு உராய்கிறது, ஒன்றுகிறது. இதுவே தவம். அப்போ உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல் வேண்டும் என்றால் மகரிஷி அவர்களுடைய அனைத்து தவங்களையும் இயற்ற வேண்டும். அனைத்து தவங்களையும் இயற்றும் பொழுது உயிருக்கும் மனதுக்கும் இனிமை கிடைக்கிறது. உடற்பயிற்சியின் மூலம், காயகல்ப பயிற்சியின் மூலம் உடலுக்கும் உயிருக்கும் இனிமை கிடைக்கிறது. இப்போ அகத்தவத்தின் மூலம் உயிருக்கும் மனதுக்கும் இடையே இனிமை கிடைக்கிறது. ஆக பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் அனைத்தும் சீராக ஒற்றுமையாக இயங்கும் பொழுது இந்த மனிதனுடைய ஆற்றல் அதிகரிக்கிறது,
உடல் நலம் அமைகிறது, மனவளம் கிட்டுகிறது, ஆன்மா இறைநிலையோடு ஒன்றுகிறது. இப்போ இந்த மனம் உயிரோடு ஒன்றி இறைநிலையோடு ஒன்றுவதை பற்றி அருள் தந்தை ஒரு கவியிலே குறிப்பிடுகின்றார். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் இவை அதிகமாகும். அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து என்று நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு இந்த புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவினிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம் என்று அருள் தந்தை தவத்தினுடைய மேன்மையை பற்றி நமக்கு குறிப்பிடுகின்றார். என்றென்றும் கருவினிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதே தவமாம். என்றென்றும் கருவினிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து என்றால், கரு என்றால் ஆக்னை தவத்திலே உயிரை குறிக்கும், துரிய தவத்திலும் உயிரை குறிக்கும், பேரியக்க கலத்தவத்திலே ஆகாசம் பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆகாசம் என்ற கருவை குறிக்கும். இன்னும் இந்த பிரபஞ்சத்துக்கே மூல கருவாக இருக்கிறது பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள சுத்தவெளி மெய்ப்பொருள். துரியாதீத தவத்திலே ஆன்மா இறைநிலையோடு ஒன்றுவதையும் அதே இறைநிலையை கரு என்ற ஒரு வார்த்தை குறிக்கிறது. ஆக எப்பொழுதுமே இந்த மனம் அந்த கருவாகிய உயிரையும் கருவாகிய இறைநிலையையும் ஒன்றி நிற்கும் பொழுது அனைத்து நன்மைகளையும் பெறலாம் என்று அருள் தந்தை நமக்கு அறிவித்து தவத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆக வாழ்வின் நோக்கத்திலே முக்கியமாக உடல் நலனுக்கு உடற்பயிற்சி பண்ணணும், உயிர் வளத்திற்கு காயகல்ப பயிற்சி பண்ணணும், மன அமைதிக்கு தவம் பண்ணணும். மூன்றாவது, தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே இனிமை காத்தல். தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே இனிமை காத்தல் வேண்டும் என்றால் இந்த மனிதன் வாழ்வின் நோக்கத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். எண்ணத்தை தூய்மையாக, உயர்வாக, மாண்பாக வைத்திருக்க வேண்டும். மூன்றாவது, பேராசையை நிறைமனமாக மாற்றியிருக்க வேண்டும். நான்காவது, சினத்தை பொறுமையுடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஐந்தாவது, கவலையை ஒழிக்க வேண்டும். ஆறாவது, என்னுள் இருக்கக்கூடிய இறைநிலை எல்லா ஜீவராசிகளாக இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதே வேளையிலே அந்த மனிதன் சமுதாயத்தையும் தன்னையும் தன் குடும்பத்தையும் வாழ்த்தி வாழ்த்தி வாழ வேண்டும். இவ்வாறு ஒரு மனிதனுடைய ஒரு கேரக்டர் வாழ்க்கை இருக்குமானால் அவனுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இடையே நெருங்கிய நட்பு என்பது இருக்கும். தனக்கும் சமுதாயத்துக்கும் நெருங்கிய நட்பு இருக்க வேண்டுமானால் எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், நிறைமணமாக இருக்க வேண்டும், பொறுமையுடையதாக இருக்க வேண்டும், கவலை இல்லாது கவலையை ஒழிச்சு வாழணும், எல்லாரையும் வாழ்த்தி வாழணும், எல்லாருக்குள்ளேயும் இறைநிலை இருக்கிறது என்ற ஒரு உண்மையை உணரும் பொழுது அந்த மனிதனுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் நட்பு உணர்வு என்பது ஏற்படும். என்ன காரணம்? இவன் சமுதாயத்துக்கு எந்த வகையில் என்ன பண்ண மாட்டான், தூசளவு கூட துன்பம் தர மாட்டான். அப்போ அவனுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இடையே இனிமை இருக்கும். அப்போ சுருக்கமாக அதை சொல்லணும்னா அகத்தாய்வு என்பது வேண்டும் என்பதை மகரிஷி நமக்கு அகத்தாய்வு பயிற்சிகளாக கற்றுக் கொடுக்கிறார். முதல்நிலை அகத்தாய்வு, 2ஆம் நிலை அகத்தாய்வு, 3ஆம் நிலை அகத்தாய்வு. இந்த அகத்தாய்வு பயிற்சிகளை கற்றுக்கொண்டு கடைபிடிக்கும் பொழுது அவனுக்கும் அந்த சமுதாயத்துக்கும் இடையே இனிமை என்பது இருக்கும். நான்காவது, தனக்கும் இறைநிலைக்கும் இடையே இனிமை காத்தல். தனக்கும் இறைநிலைக்கும் இடையே இனிமை காத்தல் வேண்டும் என்றால் கர்மய தூய்மை என்பது மிக அவசியம். கர்மயத்திலே சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், 3 வித கர்மங்கள் உள்ளன. 3 வித கர்மங்களும் 99% களங்கமுடைய கர்மயமாக இருக்கிறது. அந்த மனிதன் களங்கமுள்ள கர்மயத்தை களங்கமில்லாத தூய்மையான கர்மயமாக மாற்ற வேண்டும். மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்தும் கடைபிடிக்கும் பொழுது அவனது கர்மயம் 100% கிட்டத்தட்ட தூய்மை அடைந்து விடும். அப்போ அந்த மனிதன் தூய்மை அடையும் பொழுது கர்மயம் தூய்மையாகிறது. கர்மயத்தை தூய்மை செய்வதற்கு அருள் தந்தை 3 வழிமுறைகளை கூறுகிறார்கள். பிராயச்சித்தம், மேல்பதிவு, நிர்மூலம். இந்த 3 செயல்பாடுகளை கடைபிடிக்கும் பொழுது கர்மயமாகப்பட்டது தூய்மை அடைகிறது. தூய்மையடைந்த கர்மயம் எப்பொழுதுமே இறைநிலையோடு
வாழ்நாளிலே ஒன்றுகிறது. வாழ்க்கை முடிந்த பிறகு ஆன்மா இறைநிலையை அடைகிறது. இப்ப வாழும் காலத்திலும் இறைநிலைக்கும் அந்த தனி மனிதனுக்கும் இடையே இனிமை காத்தல் என்பது வேண்டும். வாழ்ந்த பிறகும் அந்த தனி மனித ஆன்மா இறைநிலை அடைய வேண்டும். அதற்கு கர்மிய தூய்மை, பிரமஞானம், இறைஞானத்தை அருள் தந்தை அவர்கள் நமக்கு போதனை செய்து கற்பிக்க செய்து நமக்கு கர்மிய தூய்மையை கொடுக்கின்றார், இறைநிலை உணர்வை புகட்டுகின்றார். அருள் தந்தை ஒரு கவிதையில சொல்றாருங்க, இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நாமெல்லாம் எடுத்தாடும் காய்கள், பெயர்த்து இடமாற்றி வைப்பான், பெய்த்து எறிவான், அருள்வான், பிழையென்று சொல்வதற்கு பிறந்தோர் யார் பெருளைகள். இயற்கை என்ற பேராட்டக்காரன் போராட்டக்காரன் அல்ல. ஏன் ஒரு வார்த்தை போட்டாச்சு என்றால் பிரபஞ்சத்துல அதுக்கு ஈடான ஒரு விளையாட்டு கிடையாது. இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நாமெல்லாம் எடுத்தாடும் காய்கள், பெயர்த்து இடமாற்றி வைப்பான், பீய்த்து எறிவான், அருள்வான், பிழையென்று சொல்வதற்கு பிறந்தோர் யார் பொருளைகள். பரமபிதா விளையாட்டு தெரியும். பரமபிதா விளையாட்டுல காய்கள் சென்று கொண்டிருக்கும். ஏனி வரும், மேல போயிடலாம், டாப்ல போயாச்சு, காய்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது பாம்பு தலை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கீழே வால்ல அந்த காய் நிற்கும். அது மாதிரி வாழ்க்கை என்பது பரமபத விளையாட்டு. இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு நாமெல்லாம் எடுத்தாடும் காய்கள், பெயர்த்திடமாற்றி வைப்பான், பெய்த்து எறிவான். எப்ப பெய்த்து எறிவான்? ஒருவர் அதர்ம வாழ்க்கை வாழ்றாரு, துன்பம் கொடுக்கறதே தொழிலா வச்சிருக்கிறார். அப்போ இயற்கை என்ற பேராட்டக்காரன் என்ன பண்ணுவான்? பெய்த்து எறிவான். அதே வேளையிலே அருள்வான். எப்ப அருள்வான்? நம்ம யாருடைய உடலுக்கும் மனசுக்கும் துன்பம் தராது, துன்பப்படுமையுடைய துன்பத்தை போக்கி உடல் நலனுக்கு உடற்பயிற்சி, உயிர் வளத்திற்கு காயகல்பம், மன அமைதிக்கு தவம், கருமைய தூய்மை, நட்பு நலம் சிறக்க அகத்தாய்வு பயிற்சிகள், இறைநிலை உணர்வோடு வாழ்க்கை வாழ்றோம்னு வச்சுக்கோங்க, மனவளக்கலை பின்பற்றி வாழ்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இறைவன் என்ன பண்ணுவான்? அருள்வான். ஏன் மேல அப்படியே ஏற்றி விடுவான், உயர்த்துவான். அப்ப இதெல்லாம் பிழைன்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. செயல் செய்வது நாம், விளைவாக வருவது இறை நீதி. இறைநீதி இல்லாத இடமே இறைநிலை இல்லாத இடமே கிடையாது. இறைநிலை துணிலும் இருக்கிறது, துருமிலும் இருக்கிறது. நாம் செயல் செய்வது நாம், விளைவாக வருவது இறை நீதி. அந்த இறைவன்கிட்ட கூலி வாங்கணும் என்றால் என்ன பண்ணணும்? யாருடைய உடலுக்கும் மனசுக்கும் துன்பம் தரக்கூடாது, துன்பப்படுவத துன்பத்தை போக்கணும். இதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது. அப்ப வாழ்வின் நோக்கம்னா என்ன? தனக்கும், அதாவது உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல், உயிருக்கும் மனதுக்கும் இடையே இனிமை காத்தல், தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே இனிமை காத்தல், தனக்கும் இறைநிலைக்கும் இடையே இனிமை காத்தல். அப்ப என்னென்ன பயிற்சிகள் இதுக்குள்ள வருது? தனக்கும் உயிருக்கும் உடலுக்கும் உயிருக்கும் இனிமை காத்தல், அதாவது உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி. உயிருக்கும் மனதுக்கும் இடையே இனிமை காத்தல், காயகல்பம். தனக்கும், அதாவது காயகல்பம் பிளஸ் தவம். தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே இனிமை காத்தல், அகத்தாய்வு. தனக்கும் இறைநிலைக்கும் இடையே இனிமை காத்தல், கர்மய தூய்மை, இறைஞான விளக்கங்கள், இரண்டொழுக்க பண்பாடு. அப்போ டோட்டல் மனவளக்கலை பயிற்சியை நாம கற்றுக்கொள்ளும் பொழுது இந்த 4 வகைகளிலே இனிமை காத்தல் கிடைக்கிறது. அந்த இனிமை காத்தல் மட்டும்தான் நம்முடைய வாழ்வின் நோக்கமாக இருக்கிறது, பிறவினுடைய நோக்கமாக இருக்கிறது. இப்போ இந்த வாழ்வின் நோக்கத்துக்குள்ள வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது என்று ஆரம்பத்திலே கூறணும். இப்போ வாழ்க்கை தத்துவமும் வாழ்வின் நோக்கத்திலே ஒரு அங்கமாக இருக்கிறது. இப்போ வாழ்க்கை தத்துவம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும். இப்போ என்ன உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களும் சரி, தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்களும் சரி, நடுநிலை வாழ்க்கை வாழ்றவங்களும் சரி, எப்படி வாழணும், நமக்கு என்னென்ன தேவை, நம்ம எது வாழ்க்கைக்கு தேவை, எப்படியெல்லாம் காப்பு பெறணும், எப்படி நம்ம அறநெறி வாழ்க்கை வாழ்றது, எப்படி ஒரு குருவை, உண்மையான குருவை தேடி செல்வது, அவரு மேல எப்படி நம்பிக்கை வைக்கிறது, அவர் சொல்றதை எப்படி கடைபிடிக்கிறது, நம்மளை அடுத்தவங்களுக்கு எப்படி நம்ம உதவி செய்யறது, நம்மளை பின்பற்றி எப்படி மக்கள் வாழணும், இதெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்கிறது உலக மக்களுக்கு. அப்போ வாழ்க்கை தத்துவத்திலே அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றார். இந்த வாழ்க்கை தத்துவத்தை ஒரு மனிதன் அறிந்து கொண்டமேயானால், அதன்படி வாழ கற்றுக்கொண்டேனையானால் வாழ்க்கை சிறக்கும், பிறவி அற்புதமான ஒரு பிறவியாக இருக்கும்,
ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக வாழலாம். அப்ப வாழ்க்கை தத்துவத்தை அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் 12ஆக பிரிக்கின்றார்கள். அதாவது 12 தத்துவத்தை குறிப்பிடுகின்றார்கள். அந்த 12 தத்துவத்தை 4 பிரிவுகளாக நமக்கு பிரித்து கூறுகிறார்கள். முதல் பிரிவு என்ன? தேவைகள் 3, 2வது காப்புகள் 3, 3வது அறநெறிகள் 3, 4வது அறிவு நிலைப்படிகள் 3 என்று வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இந்த வாழ்க்கை தத்துவத்துக்குள்ளே வாழ்வின் நோக்கம் அமைந்திருக்கிறது. இப்போ தேவைகள் 3 என்றால் பசி தாகம் எடுக்கிறது. அந்த பசி தாகத்தை போக்குவதற்காக எழுந்த தேவைகள், அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இரண்டும் பசி தாகத்தை போக்க வல்லது. 2வது தட்பவெப்பநிலை மாறுபாடுகள். குளிர்காலம் வருகிறது, வெயில் காலம் வருகிறது, காற்றடி காலம் வருகிறது, மழைக்காலம் வருகிறது. அப்போ தங்குவதற்கு இடம், போற்றிக்கொள்ள உடை, போர்வை போன்ற உபகரணங்கள் தேவை. அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம். இதுதான் தேவைகள் 3ல. பசித்தகத்தால் துன்பங்கள் எழுகிறது, அந்த துன்பத்தை போக்க இழந்த தேவை. தட்பவெப்பநிலை மாறுதலால் துன்பங்கள் எழுகிறது, அந்த துன்பத்தை போக்க இழந்த தேவைகள். 3வது முக்கியமானது ஜீவ வித்து குழம்பு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு 7 தாதுவாக மாறுகிறது. 7வது தாது ஜீவ வித்து குழம்பு. அந்த ஜீவ வித்து குழம்பும் ஒரு கல்விதான். வெளியேற்றுவதற்கு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் துணை தேவை. இப்ப திருமணம் தேவை, வாழ்க்கை துணை தேவை. அப்ப இதுதான் தேவைகள் 3லே அருள் தந்தை நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். 2வது காப்புகள் 3. காப்புகள் 3ல என்ன சொல்றாங்க? இயற்கையினுடைய சீற்றத்திலிருந்து பாதுகாப்பு. இப்போ கடற்கரையோரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல புயல், மக்கள் சிரமப்படுகிறார்கள். இது இயற்கையினுடைய சீற்றம். அப்ப இயற்கையினுடைய சீற்றத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு வேண்டும். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேற்றுயிர் பகையிலிருந்து பாதுகாப்பு. இப்போ வேற்றுயிர் பகைன்னா என்ன? இப்போ பாகிஸ்தான் இந்தியா பார்டருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு நாடு இன்னொரு நாடு மீது படையெடுக்கும் பொழுது அங்கே மக்கள் துன்பமடைகிறார்கள், உயிர் கூட போயிரு. ஆக்சிடென்ட்ல அப்படித்தான். வேற்றுயிர் பகையிலிருந்து பாதுகாப்பு. அப்ப வேற்றுயிரிலிருந்து பாதுகாப்பு நமக்கு வேண்டும். இப்ப காட்டில் எடுத்தீங்கன்னா மான் வாழ்ந்து கொண்டு இருக்கும், சிங்கம் மானை கொன்னுடும். அப்போ வேற்றுயிர் பகையிலிருந்து பாதுகாப்பு வேண்டும். அடுத்து தற்செயல் விபத்திலிருந்து பாதுகாப்பு. தற்செயல் விபத்துனா என்ன? இந்த ஆக்சிடென்ட், இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துக்கள். அப்ப அந்த தற்செயல் விபத்திலிருந்து காப்பு பெறுவதற்காக அருள் தந்தை என்ன சொல்றாங்க? காப்பு போட சொல்கிறார். எங்கு நம்ம வெளியில போனாலும் வந்தாலும் காப்பு போடணும். அருள் காப்புன்னா என்னங்க? அருள் பேராற்றல் இரவு பகல் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையட்டும். எங்க வெளியில சென்றாலும் சரி, நம்ம அந்த காப்பு போட்டு செல்லும் பொழுது, குழந்தைகள் வெளியே செல்லும் பொழுது அவர்களுக்கு காப்பு போட்டு அனுப்பும் பொழுதும் இந்த தற்செயல் விபத்துங்கிறது வராது, மேக்சிமம் தவிர்க்கப்படலாம். நாம் போடக்கூடிய காப்பு அந்த தற்செயல் விபத்திலிருந்து மீட்டெடுக்கும், ஆபத்து இல்லாமல். அப்போ தேவைகள் 3, காப்புகள் 3. காப்புகள் 3 என்ன? இயற்கையுடைய சீற்றத்திலிருந்து பாதுகாப்பு, வேற்றுயிர் பகையிலிருந்து பாதுகாப்பு, தற்செயல் விபத்திலிருந்து பாதுகாப்பு. இப்போ தேவைகள் 3, காப்புகள் 3 6வது அறிவு படைத்த மனிதனுக்கும் உரித்தானது. 1வது அறிவிலிருந்து இந்த 5வது அறிவு வரை உள்ள ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. இனி வரக்கூடிய அறநெறிகள் 3, அறிவு நிலைப்படிகள் 3 6வது அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டுமே உரியது. அப்போ அறநெறிகள் 3 என்பதுல என்ன சொல்றாங்க வேதாத்திரி மகரிஷி அவங்க? அறநெறிகள் 3 என்னும் பொழுது ஒழுக்கம், கடமை, ஈகை என்பதை பற்றி சொல்றார். ஒழுக்கம், கடமை, ஈகை. இப்ப திருமூலர் ஒரு கவி சொல்றாருங்க. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இலைப்பினை நீக்க எரிவழி உண்டோ,
கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே. திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி. திளைக்கும் வினைக்கடல், வினை அதாவது நம்ம பிறவி என்பது ஒரு படகுல நம்ம போய் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை அதாவது வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அந்த படகு மாதிரி போய்கிட்டு இருக்கு. அந்த கடல் என்பது பிறவி. அந்த படகு வாழ்க்கை அந்த பிறவிங்கிற கடல்ல போய்கிட்டே இருக்குது. இறைநிலை என்கின்ற முழுமை பேர் ஊர் வரமாட்டேங்குது. பல பிறவி வினைக்கடல் போய்கிட்டே இருக்குது. எத்தனையோ பிறவி நம்ம இறைநிலை அடைவதே இல்லை. அப்போ திருமூலர் சொல்றாரு, இந்த இறைநிலைங்கிற ஊர் வரணுமா, பிறவி தொடர் அச்சு போகணுமா, அதுக்கு என்ன சொல்றாரு? கிளைக்கும் தனக்கும் அக்கேழில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமேங்கிறார். திளைக்கும் வினைக்கடல் தீர்வு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு. கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே. தவத்தை பற்றி ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? அதே நேரத்துல அறம், தவம், அறம்னா என்ன? அதான் அறநெறின்னு இங்க வாழ்க்கை தத்துவத்துல அறநெறி 3 திருமூலர் சொல்லக்கூடிய அந்த அறநெறிங்கிறது என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகையா மகரிஷி அவங்க கொடுக்குறாங்க. சித்தர் பெருமக்கள்லாம் அங்க லேசா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, தவம் அறம் மேற்றுணையாமே. தவமும் அறமும் பிறவி தொடர்ல இருந்து விடுபட வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் திருமூலர். இங்க மகரிஷி என்ன பண்றாரு? இங்க அந்த அறம்ங்கிற ஒரு வார்த்தைக்கு இங்க வாழ்க்கை தத்துவத்துல சொல்றார். அறம்னா என்ன? ஒழுக்கம், கடமை, ஈகை. இதுதான் அறம், அறநெறி. இந்த ஒழுக்கம், கடமை, ஈகை நம்ம அந்த பிறவி தொடரை அறுக்க செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகள் என்பதை சொல்றார். ஒழுக்கம்னா என்ன? அருட்தந்தை விளக்கம் கொடுக்கிறாரு. எண்ணம் சொல் செயல் 3 எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசியனும் துன்பம் ஏலா வகையினோடு உண்மையில் இன்பத்தை விளைவித்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை ஒழுக்கம். அதாவது எண்ணம் தான் ஒரு சொல்லு சொல்றதுக்கும் செயல் செய்வதற்கும் அடிப்படை. அப்போ முதல்ல என்ன வருது? எண்ணம் சொல் செயல் 3 எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசியனும் துன்பம் மேலா வகையினோடு உண்மையில் இன்பத்தை விளைவித்துக் கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை ஒழுக்கம். சுருக்கமா சொல்லணும்னா அப்படி எண்ணம் சொல் செயலால தூசல கூட தனக்கும் துன்பம் தரக்கூடாது, பிறருக்கும் துன்பம் தரக்கூடாது. தனக்கும் பிறருக்கும் தூசலவு கூட துன்பம் தராத சொல்லையும் செயலையும் செய்யணும். அதுதான் ஒழுக்கம் அப்படிங்கிறத மகரிஷி அவங்க மிக தெளிவாக சொல்றார். யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படும் உயிருடைய துன்பத்தை போக்குவேன். இதுதான் ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கு விளக்கம் மகரிஷி அவங்க அப்படியே ஒழுக்கத்தையே நமக்கு ஒரு பயிற்சியா வச்சுட்டார். தவத்துக்கு பின்னாடி எது ஒன்றை சொல்கிறோமோ அதுவாக நாம் மாற்றம் பெறுகிறோம். சங்கல்பம், யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் துன்பப்படும் உயிருடைய துன்பத்தை போக்குவேன். இப்ப வாழ்க்கை அப்படியே மாறிவிடுகிறது. பயிற்சியா மகரிஷி கொடுத்துட்றார். அப்ப ஒழுக்கமா வாழ்றதுக்கு நமக்கு சங்கல்பமே சொல்லிட்டாரு. என்ன சொல்ல செயலால தூசலோட துன்பங்கள் தரக்கூடாதுன்றத இங்க அருட்தந்தை நமக்கு விளக்கமாக சொல்லுகின்றார். இதுதான் வாழ்வின் நோக்கத்திலே, வாழ்க்கை தத்துவத்திலே முக்கியமாக வருகிறது. இப்ப வள்ளுவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு ஒழுக்கத்தை பற்றி? ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கமா அந்த மாதிரி வாழ்ந்தோம்னா இறைநிலை அடையலாமா? மேன்மைனா இறைநிலை அடைகிறது. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி, ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட் இழுக்கம். அப்போ கர்மியம் களங்கமுறும் பிறவித்தொடர் நின்றுட்டே போகுங்கிறத இங்க வள்ளுவர் சொல்றார். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அப்போ நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், நல்லொழுக்கம் தான் நமக்கு என்ன பண்ணுங்க, நமக்கு வாழ்க்கையில ஒரு சிறப்பை கொடுக்கும். தீய ஒழுக்கம் என்ன பண்ணும்? இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் என்று வள்ளுவர் சொல்றார். தீய ஒழுக்கம், இடும்பைனா துன்பத்தை தரும், துன்பத்தை தரக்கூடியது தீய ஒழுக்கம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் அப்படின்னா மேன்மை நிலை, நம்ம நல்வாழ்வு வாழ்வதை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நன்றிக்கு வித்தாகும். அப்போ நல்ல ஒழுக்கம் நமக்கு நன்மை தரும், தீய ஒழுக்கம்
துன்பத்தை தருங்கிறத வள்ளுவர் இந்த 2வது குறள்ல சொல்றார். அப்ப அறநெறி 3, அந்த அறநெறி 3ல முதலாவது வருவது ஒழுக்கம். 2வது பாத்தீங்கன்னா கடமை. கடமை அதாவது ஐவகை கடமையா பிரிக்கிறார் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள். என்ன ஐவகை கடமை? தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. இந்த ஒரு மனிதனாக பிறந்தவன் இந்த 5 கடமைகளை ஆற்றியே தீரணும். தனக்கு என்ன கடமை செய்யறது? அதாவது உடல்நலனுக்கு உடற்பயிற்சி பண்ணணும், உயிர் வளத்திற்கு காயகல்ப பயிற்சி பண்ணணும், மன அமைதிக்கும் கர்மய தூய்மைக்கும் அகத்தவம் பண்ணணும், அகத்தாய்வோடு இருக்கணும், நட்பு நலம் சிறக்கணும், தன்னுடைய கர்மயத்தை தூய்மை செய்யணும், இறைநிலையை உணர்ந்து இறைநிலை அடைவதற்கு அகத்தவம் பண்ணணும். இதெல்லாம் தனக்குரிய கடமை. அதே நேரத்துல பொருளீட்டும் கடமையும் வேண்டும், பொருளும் வேண்டும். அருளார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லை. ஆக தனக்குரிய கடமையாக தனி மனிதன் பொருளையும் ஈட்ட வேண்டும், அருளையும் ஈட்ட வேண்டும், உடல்நலத்தை பாதுகாக்க வேண்டும், உயிர் வளத்தை பாதுகாக்க வேண்டும், மன அமைதி பெறணும், மனம் இறைநிலையோடு ஒன்றணும். இதெல்லாம் தனக்குரிய கடமை. குடும்பத்துக்கு என்ன கடமை செய்யறது? அன்பு, கருணை. ஒரு மாமரத்தை பார்க்கின்றோம். அந்த மாமரம் அந்த ஒரு அன்பினால் பிஞ்சை உருவாக்குகிறது. அந்த பிஞ்சு மாங்கனியாக மாறுவதற்கு தன்னுடைய எசன்ஸ் சக்தி எல்லாம் அந்த பிஞ்சுக்கு கொடுக்குது. அப்ப மாமரம் அந்த பிஞ்சை பிடித்திருப்பது அன்பு. அந்த மான் பிஞ்சு மாங்கனியாக மாறுவதற்கு தன்னுடைய எனர்ஜி எல்லாம் கொடுத்து அந்த மாங்கனியாக மாற்றுவது கருணை. அது மாதிரி ஒரு மாமரம் மாதிரி நம்ம ஒரு குழந்தை தாயை பார்த்துக்கிற மாதிரி நம்ம அன்பு கருணையோடு அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். இது குடும்பத்துக்கு செய்யக்கூடிய கடமை. சுற்றத்தாரும் இதே மாதிரி அன்பு கருணையோட நேசிக்கணும், பழகணும். தான் சுற்றம், அந்த தான் குடும்பம், சுற்றம், ஊருக்கு என்ன கடமை செய்யறது? எல்லா ஊர்லயும் அறிவுத்தூர் கோயில் இருக்கிறது. இப்ப நம்ம மனவளக்கலையில ஒரு ஆசிரியராயிரம்னு வச்சுக்கோங்க. ஆசிரியர் என்ன பண்ணலாம்? அந்த ஊர் மக்கள் எல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு உற்சாகத்தோடு, இன்முகத்தோடு, ஆர்வத்தோடு, அக்கறையோடு, பொறுமையோடு, விட்டு கொடுத்தலோடு, தியாகத்தோடு, சகிப்புத்தன்மையோடு என்ன பண்ணணுங்க? அவங்களுக்கு இந்த மகிழ்ச்சி போதனையெல்லாம் போதிக்கணும். இப்ப போதிக்கும் பொழுது என்ன ஆகுது? ஊர் மக்கள் எல்லாம் உயர்வடைவார்கள். நம்ம கலங்கரை விளக்கு மாதிரி இருந்து கொண்டு அந்த ஊர் மக்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு உடல் நலம், மனவளம், உயிர் வளம், ஆன்மா தூய்மை, இயற்கை ஞானத்தை எல்லாம் அடைவாங்க இல்லைங்களா? ஆக மனவளக்கலை ஊர் மக்களுக்கு போதிக்கலாம். நமக்கு இது ஒரு நல்வாய்ப்பு. மனவளக்கலை மன்றங்கள் இது ஊருக்கு செய்யக்கூடிய கடமை. அடுத்து உலகுக்கு என்ன கடமை செய்யறது? நம்ம உலக நல வாழ்த்து சொல்றோம் இல்லைங்களா? உலக நல வேட்பு சொல்றோம் இல்லைங்களா? அதை ஒன்றுதலோடு என்ன பண்ணணும்? தவ முடிவுல நம்ம சொல்லணும். உலக நல வேட்பு எப்படி சொல்லணும்? உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஊருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் ஒரு வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார அந்த உலக அளவுக்கு மனதை விரித்து வாழ்த்த வேண்டும். அருட்தந்தை சொல்கிறார்களே, தினசரி காலை எழுந்தவுடன் உலக அளவுக்கு மனதை நினைந்து அந்த உலகத்தை வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துங்கள். இது உலகத்துக்கு செய்யக்கூடிய கடமை. நீங்கள் செய்யக்கூடிய இந்த வாழ்த்தாகப்பட்டது பிரபஞ்ச காந்த களத்திலே பதிகிறது. உலகத்துல உள்ள ஒவ்வொரு உலக தலைவர்களுடைய கர்மயத்திலே பதிகிறது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுடைய கர்மயத்திலும் பதிந்து நீங்கள் வாழ்த்தக்கூடிய வாழ்த்து அந்த உலகத்தை மகிழ்ச்சி பூங்காவாக மாற்றும். ஆக உலகத்துக்கு செய்யக்கூடிய கடமையாக உலக நல வேட்பு, உலக நல வாழ்த்து, உலகத்தை வாழ்த்துவது என்ற ஒரு சங்கல்பத்தை கூறுங்கள் என்று அருட்தந்தை சொல்கிறார்கள். ஆக அறநெறியிலே 3, முதல்ல ஒழுக்கத்தை பற்றி பார்த்தோம். 2வது கடமை. கடமை என்பது ஐவகை: தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. இப்ப அருட்தந்தை அவருடைய ஆராய்ச்சியிலே, இளம் வயது ஆராய்ச்சியிலே வறுமை ஏன் வருகிறது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். வறுமை ஏன் வருகிறது? கடமை தவறுவதால்
வறுமை வருகிறது என்று கண்டறிந்தார். ஆக மனிதனுடைய வாழ்க்கை வறுமை இல்லாமல் கஷ்டப்படாமல் வாழணும் என்றால் இந்த ஐவகை கடமைகளை முறையாக ஆற்றும் பொழுது அந்த வறுமையிலிருந்து சமுதாயம் விடுபடலாம், தனி மனிதன் விடுபடலாம். ஆக ஐவகை கடமை என்பது அந்த மனிதன் உயர்வதற்கு, மற்றவர்களை உயர்த்துவதற்கு, உலக மக்களை உயர்த்துவதற்கு. ஆக கடமையின் மூலமாகத்தான் நம்ம கர்மியம் தூய்மையடையும், மக்கள் நல்வாழ்வு பெறுவார்கள். ஆகவே ஐவகை கடமைகளை மனிதன் ஆற்ற வேண்டும் என்பது அறநெறியிலே இரண்டாவதாக போதனை செய்யப்படுகிறது. மூன்றாவது ஈகை. அறநெறி 3 ஈகை. மனிதன் ஈகை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். தான் ஒரு மனிதன் 1000 நபர்களை குறைந்தது உயர்த்த வேண்டும். அதுவே ஈகை. ஈகை என்பது ஒன்று பொருளால் அல்லது அறிவால், 2 விதத்துல ஈகை செய்யலாம். இப்போ வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஈகை இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படிங்கிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இங்க உயிருக்கு ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னா உயிருக்கு சன்மானமா கொடுக்கணும். உயிர்னுங்கிறது யாரு? இறைவன். பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ள இறையாற்றல் பிரபஞ்சம் முழுவதும் ஆகாசமாக இருக்கிறான், ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் உயிராக இருக்கிறான். அப்போ உயிருங்கிற வார்த்தை இறைவனை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இறைவனை மகிழ்விக்கணும் என்றால் உயிருள்ள ஜீவராசிகளுக்கு நாம உதவணும். அப்ப அந்த ஜீவராசிகளுடைய துன்பத்தை போக்கும் பொழுது அந்த ஜீவராசிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆன்மா சந்தோஷம் அடைகிறது. அப்ப யார் உண்மையிலே சந்தோஷம் அடைகிறான்? இறைவன் சந்தோஷம் அடைகிறான். அப்ப இறைவனை சந்தோஷப்படுத்தணும் என்றால் ஜீவராசிகளுக்கு உதவணும். அதான் சொல்றார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அப்போ பிரபஞ்சத்துக்கு மூலமான இயற்கைக்கு குடல் கிடையாது, ஜீரண மண்டலம் கிடையாது, அவனுக்கு தேவை சக்கரை பொங்கல் தேங்காய் பழம்லாம் கிடையாது. அப்போ துன்பப்படுவடைய துன்பத்தை நம்ம போக்கணும். பசியால் வரக்கூடிய உயிருடைய பசியை நம்ம போக்குறப்போ இறைவன் மகிழ்கிறான். அப்போ ஈந்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலக்கும் மண்கணவர். ஈந்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலக்கும் மண்கணவர். அதாவது ஈந்துவக்கும் இன்பம், பிறருக்கு உதவி செய்வது, பிறருடைய துன்பத்தை போக்குவது என்பது இன்பம். ஈந்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலக்கும் மண்கணவர். பிறருக்கு உதவி செய்யாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த இதை பூரா இழந்துட்டு தான் போகணும். அதாவது டேட் ஆஃப் பர்த் எல்லாருக்கும் தெரியும், ஆனா ரிட்டர்ன் டேட்டுங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த ரிட்டர்ன் டேட்ல என்ன பண்ணணும்? செய்யாதவங்க செல்வம் என்ன ஆகுது? எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். அது எந்த செல்வத்தையும் நம்ம ரிட்டர்ன் டேட்ல உடம்பு விட்டு உயிர் வரப்ப எடுத்து செல்வது என்பது இயலாது. ஆக பிறருக்கு உதவி செய்யணும், ஈகை செய்யணும்ங்கிறத நமக்கு வள்ளுவர் பெருந்தகை குறிப்பிடுகின்றார். இப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது தனியா போலாம் வரலாம், எவ்வளவுதான் சொத்து இருக்கும். அப்ப சொத்து இருந்தாலும் நம்ம வெளியில தனியா போறோம் இல்லைங்களா? அப்ப நம்ம துன்பம் இல்லாது வாழணும் என்றால், நம்ம துன்பத்திலிருந்து பாதுகாக்கப்படணும் என்றால் ஈகை பண்ணணும். நாம் செய்யக்கூடிய ஈகை தான் நம்மளை காப்பாற்றும். சிவாக்கியங்கர் சித்தர் சொல்றாரு, ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் நிற்குமே என்று சிவாக்கியங்கர் சித்தர் சொல்றார். அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிய பாடல், அரசன் காலத்துல எழுதிய பாடல். ஆடு யார் வச்சிருப்பான்? சாதாரண மனிதன் வச்சிருப்பான். ஆடு நாடு தேடினும், நாடுன்னா அரசன் இல்லையா? ஆடு சாதாரண மனிதன் வச்சிருப்பான், நாடுங்கிறது அரசன் வச்சிருப்பான். ஆணை சேனை தேடினும், ஆணைனா உத்தரவு, ஆணை கட்டளை யார் போடுவான்? அரசன். அந்த அரசன் உத்தரவுக்கு அத்தனை பேர் அடிபணிவார்கள். ஆணை சேனை தேடினும், சேனைனா படை. கோடி வாசி தேடினும், கோடினா உடை, நல்ல உயர்ந்த ரக உடை. கோடி போறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கோடி வாசினா பங்களா, சாதாரண வீட்டுல இருந்து பங்களா வரைக்கும். ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே நிற்குமோ? எப்ப குறுக்கே நிற்குமோ? நாம கஷ்டப்படும் பொழுது, நல்ல துன்பத்திலே மாட்டிக்கொள்ளும் பொழுது, தனியே மாட்டிக்கொள்ளும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய ஆடோ நாடோ ஆணையோ சேனையோ கோடியோ வாசியோ நம்ம துன்பத்தை போக்காது. எது நம்ம துன்பத்தை போக்குமா? ஓடி இட்ட பிச்சையும்
ஓடி ஓடி பிச்சை போடணும் இல்லையா, உதவி செய்யணும் இல்லையா, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த வாழ்குளமுடன் என்று செய்யக்கூடிய தான தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் இருக்குமே. ஒரு பந்தய குதிரைக்கு சவுக்கடி கொடுத்தோம்னா அந்த பந்தய குதிரை என்ன ஆகும், எவ்வளவு வேகமா ஓடுதுங்க. அந்த பந்தய குதிரை மாதிரி அந்த நாம செய்த தான தர்மங்கள் பிரபஞ்சத்தில் இருக்கிறது, பதிஞ்சிருக்கிறது. நாம துன்பப்படும் பொழுது அந்த நாம் செய்த தான தர்மங்கள் நம்முடைய துன்பத்தை போக்கும் என்று மகரிஷி அவங்க குறிப்பிடுகிறார்கள். செவ்வாக்கியர் அவங்க குறிப்பிடுவதை ஈகையாக மகரிஷி அவங்க குறிப்பிடுகிறார்கள். அப்போ ஈகை பண்ணணும். நாம் செய்யக்கூடிய ஈகை தான் நம்முடைய துன்பத்தை போக்கும். அறநெறியிலே மூன்றாவதாக ஈகை பண்ணணும். இப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, திருமூலங்கிற சித்தர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா திருமூலருங்கிற பகவானே, நீங்க ஈகை பண்ணணும்னு சொல்றீங்க, என்னிடம் வசதி இல்லை, நான் எப்படி ஐயா ஈகை செய்வது? திருமூலர் சொல்றார், ஓ உனக்கு வசதி இல்லையா, நீ வசதி இல்லாவிட்டாலும் ஈகை செய்யலாம் ஐயா. எப்படி சொல்றாரு? யாவர்காம் இறைவருக்கு ஒரு பச்சை இலை, யாவர்காம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்காம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி சோறு, யாவர்காம் பிறருக்கு இன்னொருதானே. அப்போ இறைவனை வணங்கணுமா, அங்க வில்வ இலை வேப்பந்தலை இருக்கா, பறிச்சு வெளிப்படும். யாவர்காம் இறைவருக்கு ஒரு பச்சை இலை, யாவர்காம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, அங்க பசுமாடு கட்டி போட்டுருக்கா, அங்க பக்கத்துல வரப்புல பில்லு இருக்கா, அந்த பில்லு அறுத்து பசுமாடுக்கு போட ஐயா. யாவர்காம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி சோறு, 10 பிடி சோறு சாப்பிட்றோமா, ஒரு காக்கா பசியோட கத்துதா, அல்லது ஒரு நாய் நிக்குதா, ஒரு பிடி சாப்பாட போடு. யாவர்காம் பிறருக்கு இன்னொருதானே. அதாவது நல்ல சந்தோஷமா பேசு, உற்சாகத்தோடு உன்னுடைய மனதை உற்சாகத்தோடு இன்முகமாக ஆர்வமாக அக்கறையோடு வைத்துக் கொள்ளப்பா. நீ இனிமையாக பேசப்பா, அதாவது முக மலர்ச்சியோடு பேசப்பா, நல்ல வார்த்தை சொல்லப்பா, பாசிட்டிவா சொல்லப்பா, பாசிட்டிவா சொல்லு. இதுக்கெல்லாம் பணம் வேண்டியது இல்லை. அப்போ யாவர்காம் இறைவருக்கு ஒரு பச்சை இலை, யாவர்காம் பசுவிற்கு ஒரு வாய்வுரை, யாவர்காம் உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி, யாவர்காம் பிறருக்கு இன்னுரைதானே. இப்ப வசதி இல்லாவிட்டாலும் இந்த மாதிரி திருமூலர் சொன்ன ஈகையை நம்ம செய்யலாம் இல்லையா. அப்ப இதெல்லாம் ஈகை. அப்ப ஈகை பொருள் இல்லாவிட்டாலும் செய்யலாம், பொருள் இருந்தாலும் செய்யலாம். அப்போ ஈகை தான் நம்மளை உயர்த்தக்கூடியது, சமுதாயத்தை வாழ வைக்கக்கூடியது, இறைவனை மகிழ்விக்க செய்யக்கூடியது. ஆக அந்த ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறி வாழ்க்கையை நம்ம வாழணும். முதல்ல தேவைகள் 3 பார்த்தோம், 2வது காப்புகள் 3 பார்த்துட்டோம், 3வது அறநெறி வாழ்க்கை 3 அழுத்தனை சொல்லிட்டாங்க. 4வது மிக முக்கியமானது அறிவு நிலைப்படிகள் 3. அறிவு நிலைப்படிகள்னா என்ன? நம்பிக்கை, விளக்கம், முழுமை பெறு. நம்பிக்கைனா என்ன? ஆரம்பத்துல குருவின் மீது நம்பிக்கை வைத்தல். குருவின் மீது நம்பிக்கை. நமக்கு மனவளக்கலை பற்றி சொன்னாங்க, அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி பற்றி சொன்னாங்க. அவரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து என்ன பண்ணணும், நம்ம இந்த இயக்கத்துல சேர்ந்து பயிற்சி கத்துக்கிட்டோம் இல்லையா, இது ஆரம்ப நிலை. இந்த இடத்துல அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷியுடைய மேன்மையை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அருள் தந்தை ஒரு நல்ல சர்க்குரு. ஒரு நல்ல சர்க்குருனுடைய தகுதி என்ன என்பதை திருமூலர்ங்கிற சித்தர் சொல்றாரு. பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசை தரு பொன் வகையாகுமா போல் குரு பரிசுத்த குவளையம் திருமலம் தீர்ந்து சிவகதியாகுமே என்கின்றார். பரிசன வேதிங்கிறது ஒரு பச்சை இலை. பரிசன வேதிங்கிற பச்சையினுடைய சாறு செம்பு, பித்தளை போன்ற உலோகத்தில் படும் பொழுது அந்த உலோகம் தங்கமாக, பொன்னாக, மதிப்புமிக்க பொன்னாக மாற்றம் பெறுகிறது. பரிசன வேதி பரிசித்ததெல்லாம் வரிசை தரு பொன் வகையாகுமா போல் குரு பரிசுத்த குவளையம் திருமலம் தீர்ந்து சிவகதியாகுமே. அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 1911 ஆண்டு இந்த பூமியிலே கொடுவாஞ்சேரிங்கிற கிராமத்திலே பிறந்ததுனால என்னாச்சு, குரு பரிசுத்த குவளையம் திருமலம் தீர்ந்து சிவகதியாகுமே. திருமலம், ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் போய் மனிதர்களுக்கு இறைநிலை விளக்கத்தை கொடுத்து அந்த மனிதர்களுடைய ஆன்மாவை இறைநிலையோடு இணைய செய்கிறார் இல்லையா. அப்போ இவர்தான் சர்க்குரு, உண்மையான சர்க்குரு என்று திருமூலர்ங்கிற சித்தர் சொல்றார். குரு பரிசுத்த குவளையம் திருமலம் தீர்ந்து சிவகதியாகுமே. துரியாதீத தவம் பொழுது இயற்றணும் அல்லவா, இந்த தவத்தை வாழ்நாள் முழுவதும் இயற்றும் பொழுது நம்முடைய ஆன்மா இறைநிலை அடைகிறது, கர்மயம் தூய்மை அடைகிறது, மனம் அமைதி பெறுகிறது. அப்போ இந்த உலகத்துல உள்ள ஆன்மாக்களை எந்த குரு
இறைநிலையோடு இணைய செய்கிறாரோ அவர் தான் உண்மையான குரு என்கின்றார். அந்த உண்மையான சத்குரு தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அந்த வேதாத்ரி மகரிஷி அவர்களின் மீது நம்ம நம்பிக்கை வைத்து முதலில் உலக சமுதாய சேவா சங்கத்திலே பயிற்சி துவங்குறோம் அல்லவா, இதுதான் நம்பிக்கை. அறிவு நிலைப்படிகளிலே முதலாவது நம்பிக்கை. நம்ம அறிவை, ஆறாவது அறிவை இறைநிலையோடு இணைய செய்யறதுக்கு ஒரு இடையில குரு தேவை. மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்போ குரு அந்த தெய்வத்தை காமிக்கிறார். அப்பா அம்மா அப்பாவை காட்டுனாங்க, அப்பா குருவை காட்டுவாங்க, குரு இறைநிலையை காட்டுறாங்க. அப்போ இதுதான் நம்பிக்கை. ஆரம்பத்துல குருவின் மீது நம்பிக்கை வச்சுட்டு நம்ம போறோம் இல்லையா, இறைவனை காட்டக்கூடிய குருவின் மீது, அதுதான் நம்பிக்கை. இரண்டாவது விளக்கம், விளக்க வழி. குரு என்ன பண்றாரு? உடல் நலனுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்க, உயிர் வளத்திற்கு காயகல்ப பயிற்சி பண்ணுங்க, மன அமைதிக்கும் ஆன்மா இறைநிலை அடைவதற்கும் அகத்தவம் செய்யுங்கள், நட்பு நலம் சிறக்க அகத்தாய்வு பயிற்சி செய்யுங்கள், கருமைய தூய்மைக்கும் யாருடைய மனசுக்கும் உடலுக்கும் துன்பம் தராதீங்க, துன்பப்படும் விட துன்பத்தை போக்குங்க, நல்ல தவம் பண்ணுங்க என்கின்ற சொல்கின்றார். கருமைய தூய்மைக்கு பிரம்மஞான பயிற்சியாக ஆலியார்ல 95, 93க்கு பின்னாடி நேரடியா பிரம்மஞான பயிற்சியை மகரிஷி அவங்க 3 நாட்கள் ஆலியார்ல நடத்தினாங்க. பிரம்மஞான பயிற்சியில் என்ன சொல்றாரு? இறைநிலை பிரபஞ்சத்துக்கு அப்பால் உள்ளது. அந்த இறைநிலையிலிருந்து தான் விண்ணு தோன்றுகிறது. விண்ணாக இருக்கிறது யாரு? இங்க இறைநிலை. விண்ணிலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்புக்கு அடுத்து நீரு, நீர்ல இருந்து மண்ணு, அப்புறம் 1வது அறிவு தாவரம், 2வது அறிவு புழு இனங்கள், 3வது அறிவு பூச்சி இனங்கள், 4வது அறிவு பாம்புகள், 5வது அறிவு பறவை விலங்கு, 6வது அறிவு மனிதன். மனிதனுடைய மூலம் இறைநிலை, மனிதனுடைய முடிவும் இறைநிலைதான். ஆக உண்மையான பிரமத்தை நமக்கு காட்டியுள்ளார்கள் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். உண்மையான பிரம்மநிலை எப்படி காட்டுறாரு? ஒரு கவி சொல்றாரு இல்லைங்களா, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4 ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். மற்றாத இந்நான்கும் விண்முதல் 5 வான்கோள்கள், உலகம், ஓரறிவு முதல் 6ஆம். வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம், வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்பூக்கம், வற்றாது பெருகும் பேரண்டத்தில் உயிர் வகையில் வலுவாத செயல் விளைவு நீதி கூர்தலரம் உண்மை 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 என்கின்றார். அப்ப வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4 ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். தெய்வம் என்பதற்கு 4 சொல்றார். வற்றாது இந்நான்கும் விண்முதல் 5 வான்கோள்கள், உலகம், ஓரறிவு முதல் 6ஆம். இப்போ அந்த இறைநிலையிலிருந்து நம்ம 6வது அறிவு வரைக்கும் அந்த சரித்திரத்தை சொல்லிட்டார். அடுத்து இந்த 6வது அறிவு எப்படி வாழணும்? வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியை தன்மாற்றம். அந்த பிரபஞ்சத்துல எல்லாம் இந்த வளர்ச்சி பெருகிக்கிட்டே இருக்கு, இது தன்மாற்றம். வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்பூக்கம். இயல்பூக்கம்னா என்ன? கரும்புனா இனிப்பு, ஆழ்காய்னா கசப்பு, அதான் இயல்பூக்கம். வற்றாது பெருகும் பேரண்டத்தில் உயிர் வகையில் வலுவாத செயல் விளைவு நீதி கூர்தலரம் உண்மை உண்மை. வற்றாது பெருகி வரும் பேரண்டத்தில் உயிர் வகையில் வலுவாத செயல் விளைவு நீதி உண்மை உண்மை. அப்ப செயல் செய்வது மனிதன், விளைவாக வருவது இறை நீதி என்று நமக்கு விளக்கத்தை போதிக்கின்றார். அப்போ அறிவு நிலைப்படிகள்ல முதலாவது நம்பிக்கை, 2வது விளக்க வழியில மகரிஷி அவங்க எல்லா பயிற்சியும் கொடுத்துட்டு செயல் விளைவு தத்துவத்தையும் நமக்கு போதிக்கிறார். அப்ப இந்த போதனை எல்லாம் சீடன் பெற்றுக்கொண்டு என்ன பண்றான்? உடற்பயிற்சி பண்றான், தியானம் பண்றான், காயகல்பம் பண்றான், அகத்தாய்வோடு இருக்கிறான், கர்மைய தூய்மைக்கு 2 பண்பாடு கடைபிடிக்கிறான், இறைவனை உணர்ந்து கொண்டு அந்த இறைநிலையோடு ஒன்றி தவம், மௌனம் எல்லாம் இருக்கிறான். இவனும் ஒரு இறைநிலையாக இருக்கிறான் இல்லைங்களா? அப்ப குருனுடைய பயிற்சியை இவன் உறுதி செய்து கொண்டான். உறுதி செய்து கொண்டு இவன் வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்கிறான் அல்லவா? இதுதான் விளக்க வழி, விளங்கி கொண்ட வழி. ஆங்கிலத்துல 3 வார்த்தைகள் இருக்கிறது: இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்பர்மேஷன். இன்ஃபர்மேஷன் என்பது அருள் தந்தையுடைய போதனை முறை எல்லாமே இன்ஃபர்மேஷன். கன்ஃபர்மேஷன் என்பது அந்த போதனை எல்லாம் இவன் உறுதி செய்து கொண்டு கொள்ளுதல். டிரான்ஸ்பர்மேஷன் அப்படிங்கிறது இந்த போதனையை உறுதி செய்து கொண்ட போதனை எல்லாம், பயிற்சி முறையெல்லாம் இவன் பின்பற்றி வாழ்கிறான் அல்லவா? இதுதான் டிரான்ஸ்பர்மேஷன், இதுதான் விளக்க வழி என்று சொல்லக்கூடியது. அறிவு நிலைப்படியில 3வது முழுமை பேரு. முழுமை பேருன்னா என்ன? அருள் தந்தை விளக்கம் கொடுக்குறாங்க. வாழ்க்கை தத்துவம் 12ஐயும், வாழ்வின் நோக்கத்தையும் வாழ்க்கை தத்துவம் 12ஐயும் உணர்ந்து கொண்டு, அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு,
அறிவின் மூலம் என்ன? இறைநிலை. அறிவின் முடிவு என்ன? இறைநிலை. ஆறாவது அறிவினுடைய மேன்மையெல்லாம் உணர்ந்து கொண்டு இவற்றையெல்லாம் அகக்காட்சியாக வளர்த்து கொண்டு பிறர் தன்னை பின்பற்றக்கூடிய உதாரண புருஷனாக திகழ்வதுதான் முழுமை பேறு என்று அருள் தந்தை கூறுகின்றார்கள். அப்போ அறிவின் நிலைப்படிகள் 3 என்ன? ஒழுக்கம், நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. அப்போ அறிவு நிலைப்படிகள் 3 நாம உயரும் பொழுது தனி மனிதனும் உயர்கிறான், சமுதாயமும் உயர்கிறது, ஒவ்வொரு ஜீவராசிகளும் இறைநிலை உணர்ந்து கொள்ளலாம். அப்போ வாழ்வின் நோக்கம்னா என்ன? தனக்கும் உயிருக்கும் மனதுக்கும் இனிமை காத்தல், உயிருக்கும் தனக்கும் உயிருக்கும் இடையே இனிமை காத்தல், உயிருக்கும் மனதுக்கும் இடையே இனிமை காத்தல், தனக்கும் சமுதாயத்துக்கும் இடையே இனிமை காத்தல், தனக்கும் இயற்கைக்கும் இடையே இனிமை காத்தல். வாழ்க்கை தத்துவத்துல என்ன சொல்றாங்க மகர்ஷி? 12 சொல்றார். தேவைகள் 3: பசித்தாகத்துக்கு உணவு, தண்ணீர்; தட்பவெப்பநிலை மாறுதலுக்கு போர்வை, வீடு போன்ற உபகரணங்கள்; ஜீவ வித்து குழம்பு சமப்படுத்துவதற்கு வாழ்க்கை துணை. காப்புகள் 3 என்ன சொல்றாரு? வேற்றுயிர் பகையிலிருந்து பாதுகாப்பு, இயற்கையினுடைய சீற்றத்திலிருந்து பாதுகாப்பு, தற்செயல் விபத்திலிருந்து பாதுகாப்பு. அறநெறி 3 என்ன சொல்றாரு? ஒழுக்கம், கடமை, ஈகை. அறிவு நிலைப்படிகள்ல 3 என்ன சொல்றாங்க? நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேறு. இப்ப இது எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம் 12. ஆக இந்த வாழ்வின் நோக்கத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் நம்ம கடைபிடிக்கணும் என்றால் இதெல்லாம் போதனை மார்க்கம் கிடையாது, சாதனை மார்க்கம். இந்த சாதனை மார்க்கத்துக்குள்ள என்ன இருக்கு? உடற்பயிற்சி, காயகல்பம், அகத்தவம், அகத்தாய்வு, இரண்டொழுக்க பண்பாடு, பிரம்மஞான விளக்கங்கள், இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பயிற்சியா மகிழ்ச்சி நமக்கு கொடுக்குறாங்க. இந்த பயிற்சியெல்லாம் நாம செய்து வாழ்க்கை வாழும் பொழுது கர்மையும் தூய்மை அடைகிறது, நல்ல உடல் நலம் கிடைக்கிறது, உயிர் வளம் கிடைக்கிறது, மன அமைதி கிடைக்கிறது, நம்ம ஆன்மா மனம் எதிர்நிலையோடு ஒன்றுகிறது, நம்முடைய கேரக்டர் அன்பு கருணையாக மாறுகிறது, இயற்கை என்ற பேராட்டக்காரன் நமக்கெல்லாம் அருள்வான். அந்த அருள் வாழ்க்கையிலே நம்ம உயர்ந்து சிறந்து விளங்கலாம், அனைத்து நலன்களையும் பெறலாம். ஆக அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்த நமக்கு கற்றுக் கொடுத்த மனவளக்கலை பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டு செய்தலே வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை சிறக்கும். வாழ்க்கை தத்துவத்திலே கொடுத்ததை நாம் கடைபிடித்து வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை, மேன்மை நிலை வாழ்க்கை வாழ்வோம் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அருள் பேராற்றல் கருணையினாலும் குருவர்களின் துணையாலும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க என்ற இறைநிலை உணர்வோடு வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.